சென்னை கூடுவாஞ்சேரி அருகே வீடு தீப்பற்றி எரிந்ததில் 2.5 வயது குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம்? இந்த சம்பவம் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? சரவணன், வணக்கம். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே கொசுவத்தி சுருளால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி கணவன், மனைவி மற்றும் 2.5 வயது பெண் குழந்தை என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னை கூடுவாஞ்சேரி அடுத்துள்ள கனிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன், வயது 33. இவரது மனைவி ஜெயசித்ரா, வயது 29. இவருக்கு ஜெயஸ்ரீ 2.5 வயது என்கிற குழந்தை பெண் குழந்தை இருந்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு வழக்கம் போல வீட்டில் அனைவரும் உறங்கியுள்ளனர். அப்போது கொசு தொல்லையால் தவிர்க்க வீட்டில் கொசுவத்தி சுருளை ஏற்றி வைத்துள்ளனர். நள்ளிரவு நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த கொசுவத்தி சுருள் தவறுதலாக அருகில் இருந்த துணி அல்லது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மலமளவென வீடு முழுவதும் தீ பரவியது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பார்த்திபன், ஜெயசித்ரா மற்றும் குழந்தை ஜெயஸ்ரீ ஆகிய 3 பேரும் புகை மூட்டத்தாலும் பற்றி எறிந்த தீயாலும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போல கூடுவாஞ்சேரி காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பின்னர் 3 பேரின் உடல்களையும் மீட்டு கூடுவாஞ்சேரி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சிறிய கவனக்குறைவு ஒரு முழு குடும்பத்தையே சிதைத்துவிடும் என்பதற்கு இந்த கன்னிவாக்கம் விபத்தை ஒரு கசப்பான பாடமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த கொசு தொல்லையிலிருந்து தப்பிக்க நாம் கையாளும் எளிய முறைகள் முறையான பாதுகாப்புடன் இல்லையெனில் அவை உயிருக்கே ஒளியாகிவிடும் என்பதை சம்பவம் உணர்த்துகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் இது போன்ற மின்சாரம் மற்றும் தீ விபத்துகளை தவிர்க்க பொதுமக்கள் வீடுகளில் கொசுவத்தி சுருள் மற்றும் மின்சாரங்களை பயன்படுத்தும் போது கூடுதலாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எனவும் தற்பொழுது தீயணைப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளனர். சரவணன், கூடுவாஞ்சேரி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி துஷால். சென்னை கூடுவாஞ்சேரி அருகே வீடு தீப்பற்றி எரிந்ததில் 2.5 வயது குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம்? இந்த சம்பவம் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? சரவணன், வணக்கம். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே கொசுவத்தி சுருளால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி கணவன், மனைவி மற்றும் 2.5 வயது பெண் குழந்தை என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னை கூடுவாஞ்சேரி அடுத்துள்ள கனிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன், வயது 33. இவரது மனைவி ஜெயசித்ரா, வயது 29. இவருக்கு ஜெயஸ்ரீ 2.5 வயது என்கிற குழந்தை பெண் குழந்தை இருந்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு வழக்கம் போல வீட்டில் அனைவரும் உறங்கியுள்ளனர். அப்போது கொசு தொல்லையால் தவிர்க்க வீட்டில் கொசுவத்தி சுருளை ஏற்றி வைத்துள்ளனர். நள்ளிரவு நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த கொசுவத்தி சுருள் தவறுதலாக அருகில் இருந்த துணி அல்லது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மலமளவென வீடு முழுவதும் தீ பரவியது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பார்த்திபன், ஜெயசித்ரா மற்றும் குழந்தை ஜெயஸ்ரீ ஆகிய 3 பேரும் புகை மூட்டத்தாலும் பற்றி எறிந்த தீயாலும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போல கூடுவாஞ்சேரி காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பின்னர் 3 பேரின் உடல்களையும் மீட்டு கூடுவாஞ்சேரி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு சிறிய கவனக்குறைவு ஒரு முழு குடும்பத்தையே சிதைத்துவிடும் என்பதற்கு இந்த கன்னிவாக்கம் விபத்தை ஒரு கசப்பான பாடமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த கொசு தொல்லையிலிருந்து தப்பிக்க நாம் கையாளும் எளிய முறைகள் முறையான பாதுகாப்புடன் இல்லையெனில் அவை உயிருக்கே ஒளியாகிவிடும் என்பதை சம்பவம் உணர்த்துகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் இது போன்ற மின்சாரம் மற்றும் தீ விபத்துகளை தவிர்க்க பொதுமக்கள் வீடுகளில் கொசுவத்தி சுருள் மற்றும் மின்சாரங்களை பயன்படுத்தும் போது கூடுதலாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எனவும் தற்பொழுது தீயணைப்புத்துறை கேட்டுக்கொண்டுள்ளனர். சரவணன், கூடுவாஞ்சேரி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி துஷால்.